அத்தியாயம் 5. சாந்த் பாடிலின் கல்யாண கோஷ்டியுடன் பாபாவின் வருகை, வரவேற்கப்பட்டு சாயி என அழைக்கப்படுதல், மற்ற ஞானிகளின் தொடர்பு, அவருடைய உடையும் அன்றாட நிகழ்ச்சி நேதிகளும், பாதுகையின் கதை, முஹிதீனுட மல்யுத்த பயிற்சியும், வாழ்க்கையில் மாற்றமும், தண்ணீரால் விளக்கெரித்தல், போலி குரு ஜவஹர் அலி. சாந்த் பாடிலின் கல்யாண கோஷ்டியுடன் பாபா திரும்புதல். சென்ற அத்தியாயத்தில் குறிப்பிட்டபடி இப்போது முதலில் சாய்பாபா காணாமற் போன பிறகு ஷீரடிக்கு எங்கனம் திரும்பி வந்தார் என்பதை விவரிக்கிறேன். நைஜாம் சமஸ்தானத்தை சேர்ந்த அவுரங்காபாத் ஜில்லாவில் உள்ள தூப்காவன் என்கிற கிராமத்தில் சாந்த் பாடிலி என்ற வசதியுள்ள முகமதிய பெருந்தகை ஒருவர் இருந்தார். அவர் அவுரங்காபாத்துக்கு போய் கொண்டிருக்கையில் ஒரு பெண் குதிரையை தொலைத்து விட்டார். 2 மாதங்கள் பிரயாசையுடன் தேடினார். ஆனாலும் காணாமல் போன அக்குதிரையை பற்றி கொஞ்சமும் தகவல் பெற இயலவில்லை. ஏமாற்றத்துடன் குதிரை சேணத்தை தன் தோளில் போட்டுக்கொண்டு அவுரங்காபாத்திலிருந்து திரும்பி கொண்டிருந்தார். 4½ காத தூரம் பிரயாணம் செய்த பின்னர் ஒரு மாமரத்தின் அருகில் வந்தார். அதன் அடியில் ஒரு பக்கிரி உட்கார்ந்திருந்தார். அவரது தலையில் ஒரு குல்லாய் இருந்தது. கஃப்னி எனும் நீண்ட ஆடை தரித்திருந்தார். கமக்கட்டில் சர்க்கா என்னும் குட்டையான பருமனான ஒரு தடி வைத்திருந்தார். ஹுக்கா குடிப்பதற்காக தயார் செய்து கொண்டிருந்தார். சாந்த் பாடில் அவ்வழியே போவதைக் கண்டு அவரை தன்னிடத்திற்கு கூப்பிட்டு புகைப்பிடிக்கவும் கொஞ்சம் ஓய்வெடுத்து கொள்ளவும் சொன்னார். இவ்விசித்திர மனிதர் அல்லது பக்கிரி குதிரை சேணத்தை பற்றி வினவினார். சாந்த் பாடில் தனது தொலைந்து போன குதிரையின் மீதிருந்த சேணம் அது என்று கூறினார். அதற்கு அவர் அவரிடம் அருகாமையில் உள்ள சோலை ஒன்றில் தேடும்படி கேட்டுக்கொண்டார். அவர் அங்கே சென்றார். ஆச்சரியத்திலும் ஆச்சரியம், அவர் தன்னுடைய குதிரையை கண்டுபிடித்து விட்டார். அந்த பக்கிரி ஒரு சாதாரண மனிதர் அல்ல, ஆனால் ஒரு அவலியா, அதாவது ஒரு பெரும் ஞானி என்று எண்ணினார். குதிரையுடன் பக்கிரியுடன் திரும்பி வந்தார். ஹுக்கா குடிப்பதற்கு தயாராகியது. ஆனாலும் 2 பொருட்கள் தேவைப்பட்டன. குழாயை பற்ற வைப்பதற்கு நெருப்பு, சாவி, புகை இழுக்க பயன்படும் ஒரு துண்டு துணியை நனைப்பதற்கு தண்ணீர். பக்கிரி தனது கத்தியை எடுத்து அதை வலிய நிலத்தில் நுழைத்தார். அதிலிருந்து எரியும் ஒரு நிலக்கரி நெருப்பு துண்டம் வந்தது. அதை அவர் குழாய் வழி இட்டார். பிறகு தமது சட்காவை தரையில் அடித்தார். அவ்விடத்திலிருந்து நீர் கசிய தொடங்கியது. சாவி நனைக்கப்பட்டு பிறகு பிழியப்பட்டு குழாயில் சுட்டப்பட்டது. இங்கனம் எல்லாம் முடிந்த பின்னர் பக்கிரி ஹுக்கா குடிப்பது விட்டு சாந்த் பாடிலின் புகைக்க கொடுத்தார். அவற்றையெல்லாம் கண்ணுட்ட சாந்த் பாடில் வியப்புற்றார். பின்பு அவர் அவரை தன் வீட்டிற்கு அழைத்து தனது விருந்தோம்பலை ஏற்றுக்கொள்ளும்படி சொன்னார். மறுநாள் அவர் பாடில் வீட்டிற்கு சென்று சில நாள் தங்கி இருந்தார். பாடில் தூப்காவன் கிராமத்தின் அதிகாரி. அவருடைய மனைவியின் சகோதரது புதல்வன் கல்யாணம் செய்யப்படவிருந்தான். ஷீரடியிலிருந்து மணப்பெண் தேர்ந்தெடுக்கப்பட்டிருந்தாள். எனவே ஷீரடிக்கு புறப்படுவதற்கு பாடில் ஆயத்தங்கள் செய்து துவங்கினார். பக்கிரியும் கல்யாண கோஷ்டியுடன் கூட வந்தார். கல்யாணமும் எவ்வித சிரமமின்றி முடிவடைந்து கோஷ்டியுடன் தூப்காவனிற்கு திரும்பியது. ஆனால் பக்கிரி மாத்திரம் ஷீரடியிலே இருந்தார். பின்னர் அங்கேயே நிரந்தரமாக தங்கினார். சாயி என்னும் பெயரை பக்கிரி எவ்வாறு அடைந்தார்? கல்யாண கோஷ்டியை ஷீரடி அடைந்ததும் கண்டோபா கோவிலுக்கு அருகில் உள்ள ஒரு ஆல மரத்தடியில் வந்து தங்கினர். கண்டோபா கோவிலின் பரந்த வெளியில் வண்டிகள் அவிழ்த்து விடப்பட்டன. கோஷ்டியில் உள்ளவர்கள் எல்லாம் ஒவ்வொருவராக இறங்கினர். பக்கிரியும் கீழே இறங்கினார். இளம் பக்கிரி இறங்கிக் கொண்டிருப்பதை மகள் சபாபதி கண்ணுற்றார். உடனே யா சாயி, அதாவது சாயி வரவேண்டும் என்று கூவினார். அதிலிருந்து மற்றவர்களும் அவரை சாயி என்று அழைத்தார்கள். அதிலிருந்து அவர் சாயி பாபா என்னும் பெயரால் அறியப்பட்டார். மற்ற ஞானிகளின் தொடர்பு. சாய்பாபா மசூதியில் தங்க துவங்கினார். தேவிதாஸ் என்னும் ஒரு ஞானி பாபா வருவதற்கு பல ஆண்டுகளுக்கு முன்பே ஷீரடியில் தங்கியிருந்தார். பாபா அவர் தம் நட்பை விரும்பினார். அவருடன் மாருதி கோவிலிலும் சாவடியிலும் தங்கியிருந்தார். சில சமயங்களில் தனியாகவும் இருந்தார். பிறகு ஜானகிதாஸ் என்னும் மற்றொரு ஞானியுடன் வந்தார். பாபா அவருடன் பேசிக் கொண்டிருப்பதிலே பெரும்பாலான நேரத்தை கழித்தார். அன்றி ஜானகிதாஸ் பாபா தங்கியிருந்த இடத்திற்கு செல்வார். அங்கனமே புண்டாபேயின் இன்று இல்லத்தில் இருந்த வைசிய ஞானியான கங்காகீர் எப்போதும் ஷீரடிக்கு வந்தார். சாய்பாபா தன் 2 கைகளாலும் தண்ணீர் குடத்தை தோட்டத்திற்கு நீர் பாய்ச்சுவதற்காக எடுத்து சென்ற போது
முதலாக அவரை கண்ட கங்காஹீர் ஆச்சரியப்பட்டு வியந்து கூறியதாவது: ஷீரடி ஆசீர்வதிக்கப்பட்டது. அது விலைமதிக்க முடியாத வைரத்தை பெற்றிருக்கிறது. இம்மனிதர் இன்று தண்ணீர் சுமந்து கொண்டிருக்கிறார். ஆனாலும் அவர் சாதாரண மனிதர் அல்ல. இந்நிலம் அதிர்ஷ்டமும் புண்ணியமும் உடையதாதலின் அஃது ஒரு வைரத்தை பெற்றது. அங்கனமே யவலயா மடத்தை சேர்ந்த ஆனந்த்நாத் என்பவரும் புகழ்பெற்ற ஞானியும் அக்கல்கோட் மகாராஜரின் சீரரும் ஆவார். அவர் ஷீரடி மக்கள் சிலரிடம் ஷீரடிக்கு வந்திருந்தார். அவர் சாய்பாபை தன்முன் கண்டபோது வெளிப்படையாக பின்வருமாறு கூறினார்: இது உண்மையில் விலைமதிக்க முடியாத ரத்தினமாகும். அவர் ஒரு சாதாரண மனிதர் போன்று தோன்றினாலும் அவர் ஒரு சாதாரண கல் அல்ல, ஒரு வைரக்கல். கூடிய விரைவில் நீங்கள் அதை உணர்வீர்கள். இதை கூறிய பின்னர் அவர் எவேலாவுக்கு திரும்பி விட்டார். இது சாய்பாபா இளைஞனாய் இருக்கும் போது சொல்லப்பட்டது. பாபாவின் உடையும் அன்றாட நிகழ்ச்சி நியபதியும். சாய்பாபா இளம் வயதில் தமது தலையின் முடி வளர்த்தார். தலைமுடியை ஒழுங்குபடுத்துவதே இல்லை. விளையாட்டு வீரனை போன்று அவர் உடை அணிந்தார். அவர் ரகதாவிற்கு சென்றிருந்த போது ஜாமந்தி, மல்லிகை, முல்லை ஆகியவற்றின் சிறிய புஷ்பங்களை கொணர்ந்து தரையை சுத்தப்படுத்தி காய்ந்த நிலத்தை கொத்தி அவற்றை நட்டு தண்ணீர் விட்டார். வாமன் தாத்தியா என்னும் ஒரு அடியவர் அவருக்கு தினந்தோறும் 2 பானைகளை கொடுத்தார். அவற்றை கொண்டு பாபா தமது செடிகளுக்கு தண்ணீர் விடுவது வழக்கம். கிணற்றிலிருந்து நீர் இறைத்து மட்குடங்களை தாமே தோளில் தூக்கி செல்வார். மாலை நேரங்களில் மண்பானைகள் வேப்ப மரத்தடியில் வைக்கப்பட்டிருக்கும். அவை வெறும் பச்சை மண்ணால் செய்யப்பட்டு சுடப்படாத காரணத்தால் அங்கன வைக்கப்பட்ட உடனேயே உடைந்துவிடும். அடுத்த நாள் தாத்தையா வேறு 2 புது பானைகளை கொடுப்பார். இந்நிகழ்ச்சி 3 ஆண்டுகள் நடந்தது. சாய்பாபாவின் கடின முயற்சி, உழைப்பு ஆகியவற்றினால் ஒரு பூந்தோட்டம் வளர்ந்தது. இந்த நிலத்தில் தற்போது பாபாவின் சமாதி மந்திர் என்னும் ஒரு பெரிய மாளிகை இருக்கிறது. இது தற்போது பல பக்தர்களால் அடிக்கடி விஜயம் செய்யப்பட்டு வணங்கப்பட்டு வருகிறது. வேப்ப மரத்தடியில் உள்ள பாதிகைகளின் கதை. பாயி கிருஷ்ணாஜி அலிபாகர் என்பவர் அக்கல்கோட் மகாராஜின் அடியவர். அக்கல்கோட் மகாராஜின் உருவப்படத்தை வழிபட்டார். அவர் ஒருமுறை அக்கல்கோட்டிற்கு சென்று மகாராஜின் பாதுகைகளை தரிசனம் செய்து கொண்டு தன்னுடைய நேர்மையான வழிபாட்டை செலுத்தி வர நினைத்தார். அவர் அங்கு செல்வதற்கு முன் கனவில் ஒரு காட்சியை கண்டார். அக்காட்சியில் அக்கல்கோட் மகாராஜ் தோன்றி அவரிடம், இப்போது ஷீரடியே எனது இருப்பிடம், அங்கு சென்று உனது வழிபாட்டை செலுத்து என்றார். எனவே பாயி தனது திட்டத்தை மாற்றிக்கொண்டு ஷீரடிக்கு வந்து பாபாவை வழிபட்டு 6 மாதங்கள் அங்கு தங்கி மகிழ்ச்சி அடைந்தார். அவருடைய காட்சி முதலியவற்றி ஞாபகார்த்தமாக அவர் பாதுகைகளை தயாரித்து அதை சக வருடம் 1834 ஆவணி மாதத்தில் பௌர்ணமி தினத்தன்று தாத்தா கேல்கர், உபாஷினி முதலியோர் நடத்திய உரிய சடங்கு சம்பிரதாயங்களுடன் வேப்ப மரத்தடியில் பிரதிஷ்டை செய்தார். அதன் வழிபாட்டுக்கு ஒரு அந்தனர் நியமிக்கப்பட்டார். அதனுடைய நிர்வாகம் சகன்மேரு நாயக் என்ற அடியவரிடம் ஒப்புவிக்கப்பட்டது. இக்கதையின் முழு விவரம். தானேவே சேர்ந்த ஒரு பி.வி. தேவ் என்னும் ஓய்வு பெற்ற மம்லத்தார் சாய்பாபாவின் ஒரு பெரிய பக்தர். அவர் இந்த விஷயத்தை பற்றி சகுன்மேரு நாயக், கோவிந்த் கமலாக்கர் தீஷித் இவர்களிடமிருந்து விசாரித்து பாதுகைகளை கொண்ட ஒரு கட்டுரையை சாய்லீலா சஞ்சிகையில் பதிப்பித்துள்ளார். இது கீழ்கண்டவாறு. சக வருடம் 1834 பம்பாயை சேர்ந்த டாக்டர் ராமதேவ் கோத்தாரி ஒரு முறை ஷீரடிக்கு பாபாவின் தரிசனத்திற்காக வந்தார். அவரது கம்பவுண்டரும் அவரது நண்பர் பாயி கிருஷ்ணாஜி அலிபாகரும் அவருடன் வந்தார்கள். கம்பவுண்டரும் பாயியும் சகன்மேரு நாயக்குடனும் கோவிந்த் கமலாக்கர் தீஷித்துடனும் நெருங்கிய நண்பர்களானார்கள். சில விஷயங்கள் பற்றி அவர்கள் பேசிக் கொண்டிருக்கையில் ஷீரடிக்கு சாய்பாபா முதல் விஜயம் செய்தது, புனித வேப்ப மரத்தடியில் அமர்ந்திருந்தது, இவ்வுண்மைகளின் ஞாபகார்த்தம் ஒன்று இருக்க வேண்டும் என்று நினைத்தார்கள். பாபாவின் பாதுகைகளை பிரதிஷ்டை செய்வதற்கு எண்ணி அவற்றை சாதாரண கல்லில் செய்வதற்கு இருந்தனர். அப்போது பாயின் பக்தர் நண்பரான கம்பவுண்டர் தனது எஜமானரான டாக்டர் ராமராவ் கோத்தாரியிடம் இதை தெரிவித்தால் அருமையான பாதுகைகளை அவர் வடிவமைப்பார் என்று யோசனை கூறினார். அனைவரும் இந்த யோசனையை விரும்பினர். டாக்டர் கோதாரியிடம் இதை பற்றி தெரிவித்தனர். அவரும் ஷீரடிக்கு வந்து பாதுகையின் திட்டத்தை வரைந்தார். கண்டோபா கோவிலில் உள்ள உபாஷினி மகாராஜிடம் அவர் சென்று தனது திட்டத்தை காண்பித்தார்.
உபாஷினி அதில் பல முன்னேற்ற திருத்தங்கள் செய்து தாமரை புஷ்பங்கள், சங்கு, சக்கரம், மனிதன் முதலியவற்றை வரைந்து வேப்ப மரத்தின் உயர்வை பற்றியும் பாபாவின் யோக சக்தியை பற்றியும் உள்ள பின்வருமாறு ஸ்லோகத்தை அதில் பொறிக்கலாம் என்று யோசனை கூறினார். அந்த ஸ்லோகம் பின்வருமாறு: சதாம் நிம்பரு சஷ்ய மூலாதி வாஷத் சிதாஸ்திரவினம் திக் தயம் பிரயம் தம் தரும் கல்பரு சாஸ்திகம் சதாயந்தம் நமாமீஸ்வர சத்குரு சாயிநாதம். உபாசினியின் யோசனைகள் ஏற்றுக்கொள்ளப்பட்டு நிறைவேற்றப்பட்டன. பாதுகைகள் பம்பாயில் செய்யப்பட்டு ஷீரடிக்கு கம்பவுண்டர் மூலம் அனுப்பப்பட்டன. பாபா அவற்றை ஆவணி மாதம் பௌர்ணமி தினத்தன்று பிரதிஷ்டை செய்ய வேண்டும் என்று சொன்னார். அத்தினத்தின் அன்று காலை 11 மணிக்கு பாதுகைகளை கண்டோபா கோயில் இருந்து துவாரகமாயிக்கு G.K. தீஷித் ஊர்வலமாக தனது தலையில் எடுத்து வந்தார். பாபா பாதுகைகளை தொட்டு இவைகள் பிரபுவின் பாதங்கள் என்றும் இவற்றை வேப்ப மரத்தடியில் பிரதிஷ்டை செய்யும்படியும் கூறினார். அதற்கு முதல் நாள் பஸ்தா சேட் என்ற பம்பாயை சேர்ந்த பார்சி பக்தர் ரூபாய் 25 மணி ஆர்டர் செய்திருந்தார். பாபா இத்தொகையை பிரதிஷ்டை செய்ய கொடுத்து விட்டார். பிரதிஷ்டையுடன் மொத்த செலவு ரூபாய் 100 ஆகியது. அதில் ரூபாய் 75 நன்கொடைகளால் சேர்க்கப்பட்டது. முதல் 5 ஆண்டுகள் G.K. தீஷித் அவர்களால் பாதுகைகள் வழிபாடு செய்யப்பட்டது. பின்னர் இவ்வழிபாடு சக்கடியை சேர்ந்த லக்ஷ்மண் காகேஸ்வரால் செய்யப்பட்டது. முதல் 5 ஆண்டுகளில் டாக்டர் கோதாரி விளக்கேற்றுவதற்காக மாதம் ரூபாய் 2 அனுப்பி வைத்தார். பாதுகைகளை சுற்றி போட வேலியும் அனுப்பினார். ஸ்டேஷனில் இருந்து அவ்வேலியை ஷீரடிக்கு கொண்டு வரும் செலவும் கூரையும் சகன்மேரு நாயக்கினால் கொடுக்கப்பட்டது. தற்போது ஜாகடி வழிபாட்டை செய்கிறார். சகுன்மேரு நாயக் நைவேத்தியம், மாலை விளக்கேற்றுதல் முதலியவற்றை செய்கிறார். பாய் கிருஷ்ணாஜி என்பவர் முதலில் அக்கல்கோட் மகாராஜின் அடியவர் ஆவார். சக வருடம் 1834 பாதுகைகள் பிரதிஷ்டை செய்யப்படும் சமயத்தில் அக்கல்கோட் போகும் வழியில் ஷீரடிக்கு வந்தார். பாபாவின் தரிசனம் ஆன பிறகு அக்கல்கோட்டுக்கு போக விரும்பி பாபாவின் அனுமதியை இதற்காக வேண்டினார். பாபா அவரிடம், அக்கல்கோட்டில் என்ன இருக்கிறது, நீ ஏன் அங்கு போக வேண்டும்? அக்கல்கோட் மகாராஜ் இங்கேயே, அதாவது என்னுடன் ஒன்றி இருக்கிறார் என்றார். அதை கேட்டு பாய் அக்கல்கோட் செல்லவில்லை. பாதுகையின் பிரதிஷ்டைக்கு பின் ஷீரடிக்கு அடிக்கடி வந்தார். ஹேமத் பந்துவின் இவ்விவரங்கள் தெரியாதென்று பிவி தேவ் முடிக்கிறார். அவர் அங்கனம் அறிந்திருப்பார் ஆயின் அதை தன்னுடைய சச்சரிதத்தில் சேர்க்க தவறியிருக்க மாட்டார். முகைதீன் தம்போலியுடன் மல்யுத்த பயிற்சியும் வாழ்க்கையின் மாற்றமும். பாபாவின் மற்ற கதைகளுக்கு திரும்புவோம். ஷீரடியில் மொஹிதீன் தம்போலி என்னும் பெயருடைய ஒரு மல்யுத்த சண்டைக்காரர் இருந்தான். பாபாவுக்கும் அவனுக்கும் சில விஷயங்களில் உடன்பாடு ஏற்படவில்லை. இருவரும் மல்யுத்தம் செய்ய தொடங்கினர். இதில் பாபா தோற்கடிக்கப்பட்டார். அதிலிருந்து பாபா தம்முடைய உடையையும் வாழ்க்கை முறையையும் மாற்றி அமைத்து கொண்டார். மேலாடையாக கஃப்னி அணிந்தார். லங்கோடு, அதாவது இடுப்பு பட்டை அணிந்து தன் தலையை ஒரு துண்டு துணியால் மூடினார். தம்முடைய ஆசனத்திற்கு ஒரு சாக்கு துணியையும் படுக்கைக்கு ஒரு சாக்கு துணியையுமே உபயோகித்தார். கிழிந்த கசங்கிய கந்தல் உடைகளை அணிவதிலே திருப்தி அடைந்தார். அவர் எப்போதும் ஏழ்மை அரசுரிமையை விட நன்று, இறமையை விட மிக மிக நன்று, கடவுள் ஏழைகளின் நிரந்தர நண்பராவார் என்று கூறிக்கொண்டிருந்தார். கங்காஹீரும் மல்யுத்தம் செய்வதில் மிக்க விருப்பம் உள்ளவர். அவர் ஒருமுறை மல்யுத்தம் செய்யும் போது ஒரு ஆசையற்ற உணர்ச்சி அவருக்கு ஏற்பட்டது. அப்போது ஓர் குரல் அவரிடம் அவரது உடம்பை துறந்து கடவுளுடன் நிரந்தரமாக ஈடுபடும்படி கூறுவது கேட்டது. எனவே அவரும் சம்சாரத்தை துறந்து கடவுளை நோக்கி திரும்பினார். பூண்டாபேவுக்கு அருகிலுள்ள ஒரு ஆற்றின் கரையில் ஒரு மடத்தை ஸ்தாபித்தார். சாய்பாபா மக்களுடன் கலந்து பேசுவதில்லை. அவரை யாராவது கேள்வி கேட்கும் போது மட்டுமே அதற்கு பதில் கூறினார். பகற்பொழுதில் எப்போதும் வேப்ப மரத்தடியிலே உட்கார்ந்திருந்தார். சில சமயங்களில் கிராம எல்லைகளில் வாய்க்காலுக்கு அருகில் உள்ள ஒரு ஆலமரத்தின் நிழலில் அமர்ந்திருந்தார். மாலை நேரங்களில் அவர் குறிக்கோள் இன்றி நடப்பது வழக்கம். சில நேரங்களில் நீம்காவன் போவார். அங்கு திரையம்பக் டேங்லேயின் வீட்டிற்கு போவார். பாபா அவரை விரும்பினார். அவரின் தம்பியான நானா சாஹிப்க்கு 2வது திருமணம் செய்தும் குழந்தைகள் ஏதும் இல்லை. பாபா சாஹிப் நானா சாஹிப்பை பாபாவின் தரிசனத்திற்காக அனுப்பினார். சில காலத்திற்கு பிறகு பாபாவின் அருளால் நானா சாஹிப் ஒரு புதல்வனை பெற்றார். அதிலிருந்து சாய்பாபாவை பார்க்க மக்கள் கூட்டமாக திரண்டனர். அவருடைய புகழ் பரவி அகமத் நகரை எட்டியது. அதிலிருந்து நானா சாஹிப் சாந்தேர்கரும் கேசவ சிதம்பரரும் மற்றும் பலரும் ஷீரடிக்கு வர தொடங்கினர். பாபா
பகற்பொழுதில் தமது அடியவர்களால் சூழப்பட்டார். இரவில் உதிர்ந்து கொட்டும் ஒரு பழைய மசூதியில் படுத்தார். பாபாவிடம் இந்த நேரத்தில் ஹூக்கா, புகையிலை, ஒரு டம்ளர், நீண்ட கஃப்னி, தலையை சுற்றி ஒரு துண்டு துணி, ஒரு சட்கா முதலிய சிறு சிறு உடைமைகள் இருந்தன. இவைகளெல்லாம் பாபா எப்போதும் வைத்திருந்தார். தலையிலுள்ள அச்சிறு துணி நன்கு முறுக்கப்பட்டு முடியை போல் இடது காதில் இருந்து முதுகில் தொங்கியது. இது பல வாரங்களாக துவைக்கப்படாதது. அவர் எவ்வித பூட்ஸோ காலணியோ அணியவில்லை. நாட்களின் பெரும்பகுதிக்கு ஒரு சாக்கு துணியே அவரின் ஆசனமாகும். ஒரு கௌபீனத்தை அவர் அணிந்திருந்தார். குளிரை விரட்ட எப்போதும் துணியின் முன்னால் இடது கையை மரக்கட்டை பிடியின் மீது வைத்தவாறு தெற்கு நோக்கி அமர்ந்திருந்தார். அந்த துணியில் அகங்காரம், ஆசைகள், எல்லாவித எண்ணங்கள் ஆகியவற்றை காணிக்கையாக போட்டார். எப்போதும் அல்லாஹ் மாலிக், அதாவது கடவுளே ஒரே உரிமையாளர் என்று கூறினார். எல்லா பக்தர்களும் வந்து அவரை தரிசித்ததும் அவர் அமர்ந்திருந்ததுமான மசூதியானது 2 அறைகளின் அளவே இருக்கும். 1912க்கு பிறகு ஒரு மாற்றம் நிகழ்ந்தது. பழைய மசூதி பழுது பார்க்கப்பட்டு ஒரு தாழ்வாரம் எழுப்பப்பட்டது. இம்மசூதிக்கு பாபா தங்க வருவதற்கு முன் தஹியா என்ற இடத்தில் வசித்து வந்தார். அங்கேதான் பாபா கால்களில் சலங்கை கட்டி அழகாக நடனம் செய்து கொண்டு அன்புடன் பாடினார். தண்ணீரால் விளக்கெரித்தல். சாய்பாபாவுக்கு விளக்குகள் என்றால் அதிக விருப்பம். அவர் கடைக்காரரிடமிருந்து எண்ணெய் வாங்கி மசூதியிலும் கோவிலும் இரவு முழுவதும் விளக்குகளை எரிய விடுவது வழக்கம். இது சில நாட்கள் நடந்து வந்தது. பின்பு எண்ணெய் இலவசமாக அளித்து வந்த வணிகர்கள் எல்லோரும் ஒன்று கூடி இனிமேல் எண்ணெய் கொடுப்பதில்லை என முடிவு செய்தனர். வழக்கம் போல் பாபா அவர்களிடமிருந்து எண்ணெய் கேட்க போன போது அவர்கள் எல்லோரும் தீர்மானமாக எண்ணெய் இல்லை என்று சொல்லிவிட்டார்கள். அதை கேட்டு குழப்பமடைந்த பாபா மசூதிக்கு திரும்பி வந்து காய்ந்த திரிகளை விளக்குகளில் இட்டார். வணிகர்கள் மசூதிக்கு வந்து என்ன நடக்கிறது என்பதை ஆர்வத்துடன் கவனித்துக் கொண்டிருந்தனர். பாபா மிக கொஞ்சம் மட்டுமே எண்ணெய் இருந்த தகர குவளையை எடுத்தார். தண்ணீரை அதில் ஊற்றி குடித்தார். இவ்விதமாக அதை நிவேதனம் செய்த பிறகு தகர டப்பாவில் தண்ணீரை மறுபடியும் எடுத்து எல்லா விளக்குகளிலும் அதனே நிரப்பி கொளுத்தினார். வணிகர்களுக்கு ஆச்சரியத்தையும் பயத்தையும் விளைவிக்கும்படியாக விளக்குகள் எரிய தொடங்கின. இரவு முழுவதும் எரிந்து கொண்டிருந்தன. வணிகர்கள் தங்கள் செய்கைக்கு மனம் வருந்தி பாபாவிடம் மன்னிப்பு கேட்டுக்கொண்டனர். பாபா அவர்களை மன்னித்து எதிர்காலத்தில் அதிக உண்மை உள்ளவர்களாக இருக்கும்படி கேட்டுக்கொண்டார். போலி குரு ஜவஹர் அலி. மேலே குறிப்பிட்ட மல்யுத்தம் நடந்த 5 ஆண்டுகளுக்கு பின்னர் ஜவஹர் அலி என்னும் பெயருடைய பக்ரி தன் சீடர்களுடன் அகமத் நகரிலிருந்து ரகதாவுக்கு வந்து வீரபத்ர சுவாமி கோயிலுக்கு அருகில் உள்ள பக்கலில் தங்கினார். இப்பக்கரி படித்தவர், குரான் முழுவதையும் ஒப்பிக்கும் ஆற்றல் உடையவர், இனிமையான உடையவர். கிராமத்தை சேர்ந்த பல மதப்பற்றும் பக்தி உடைய மக்கள் அவரிடம் வந்து மரியாதை செய்ய தொடங்கினர். அவர் அந்த கிராம மக்கள் உதவியுடன் வீரபத்ர கோவிலுக்கு அருகில் ஒரு ஈத்கா கட்டத் தொடங்கினார். இவ்விஷயத்தை பற்றி சில சர்ச்சைகள் உண்டானதால் ஜவஹர் அலி ரகதாவை விட்டு புறப்பட வேண்டியதாயிற்று. பிறகு அவர் ஷீரடிக்கு வந்து பாபாவுடன் மசூதியில் தங்கினார். அவருடைய இனிமையான வாக்குகளால் மக்களை கவர்ந்தார். பாபாவை தன்னுடைய சீடர் என்று கூற தொடங்கினார். பாபாவும் அதை மறுக்கவில்லை. அவரின் சீடராக இருக்க சம்மதித்தார். குரு சீடர் இருவரும் ரகதாவுக்கு திரும்பி அங்கு வசிக்க முடிவு செய்தனர். குரு சீடரின் மதிப்பை அறிந்திருக்கவே இல்லை. ஆனால் சீடர் குருவின் குற்றங்களை உணர்ந்திருந்தார். எனினும் அவரை மதிக்காமல் இருந்ததில்லை. பாபா தமது கடமைகளை கவனத்துடன் ஆற்றிக் கொண்டிருந்தார். தமது குருவிற்கு பல்வேறு விதங்களில் பணிபுரிந்தும் வந்தார். ஷீரடிக்கு அவர்கள் அடிக்கடி வருவது வழக்கம். ஆனால் அவர்களின் முக்கிய இருப்பிடம் ரகதாவாகவே ஆகும். ஷீரடியுள்ள பாபாவின் அன்பு சீடர்கள் பாபா அவர்களை விட்டு ரகதாவில் தங்கியிருப்பதை விரும்பவில்லை. எனவே அவர்கள் ஒரு கூட்டமாக ரகதாவுக்கு சென்று பாபாவை ஈத்காவுக்கு அருகில் சந்தித்து தாங்கள் வந்த காரணத்தை கூறினார்கள். பாபா அவர்களிடம் பக்கிரி ஒரு கோபக்கார குணக்கொண்ட மனிதர் என்றும் தான் அவரை விட்டு வர முடியாது என்றும், எனவே பக்கிரி வருவதற்குள் எல்லோரும் திரும்பி விடுவது நல்லது என்றும் கூறிக்கொண்டிருந்தார். அப்போது பக்கிரி திரும்பி வந்து தனது சீடனை அவரோடு அழைத்து செல்ல முயன்றதற்காக அவர்களை கோபித்தார். சில விவாதங்களும் தகராறுகளும் நிகழ்ந்தன. முடிவில் ஒரு குரு சீடர் இருவருமே ஷீரடிக்கு திரும்பும்படி தீர்மானிக்கப்பட்டது. எனவே அவர்கள் ஷீரடிக்கு திரும்பி வந்து வசிக்க தொடங்கினார்கள். சில நாட்களுக்கு பிறகு குரு தேவிதாசரால் சோதிக்கப்பட்டு முழுமைக்கும் தேவையுள்ளவர் என கண்டுபிடிக்கப்பட்டார்.
பாபா ஷீரடிக்கு கல்யாண கோஷ்டியுடன் வருவதற்கு 12 ஆண்டுகளுக்கு முன்பே இந்த தேவிதாசர் 10 அல்லது 11 வயது பாலகனாக மாருதி கோவிலில் வசித்து வந்தார். தேவதாசருக்கும் பல சிறப்பான அம்சங்களும் சிறப்பான கண்களும் அமைந்திருந்தன. அவர் அவாவின்மையின் அவதாரமும் ஞானியும் ஆவார். தாத்யா கோத்தே, காஷிநாத் போன்ற பலர் இவரை தமது குருவாக நினைத்திருந்தனர். அவர்கள் ஜவஹர் அலியை தேவிதாஸ் முன்னிலையில் கொண்டு வந்தனர். அவர்கள் தொடர்ந்த விவாதத்தில் ஜவஹர் அலி தோற்கடிக்கப்பட்டார். பின்பு ஷீரடியை விட்டு பீஜப்பூர் சென்று தங்கினார். பல ஆண்டுகளுக்கு பின்னர் ஷீரடிக்கு திரும்பி வந்து சாய்பாபாவின் முன்னர் வீழ்ந்து வணங்கினார். அவர் ஒரு குரு என்றும் சாய்பாபா சீடர் என்றும் காணப்பட்ட தோற்றம் தெளிவாக்கப்பட்டது. அவர் தன் குற்றத்திற்காக வருத்தப்பட்டிருக்கையில் சாய்பாபா அவரை மரியாதையுடன் நடத்தினார். இவ்விஷயத்தில் உண்மையான ஒழுக்கத்தால் சாய்பாபா எவ்வாறு அகங்காரத்தை களைந்து சீரனது கடமைகளை ஒழுங்காக செய்து உயர்ந்த பதவி அடைவது என்பதை காட்டியுள்ளார். இக்கதை மகள் சபாபதி என்னும் சீடரால் கூறப்பட்டுள்ளபடி கொடுக்கப்பட்டிருக்கிறது. அடுத்த அத்தியாயத்தில் ராமநவமி திருவிழா, மசூதியின் முந்தைய நிலை, அதன் பழுது பார்க்கும் ஆகியவற்றை காண்போம். இத்துடன் அத்தியாயம் 5 நிறைவடைகிறது. ஸ்ரீ சாயை பணிக. அனைவருக்கும் சாந்தி நிலவட்டும். ஓம் சாய்ராம். அன்பான சாய் பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம். யூடியூப்ல எவ்வளவோ சாயோட சரித்திரத்துக்கான வீடியோ இருந்தாலும் இந்த பதிவு எதற்காக அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம புத்தகம் படிக்கிறதுக்கான ஒரு அனுபவத்தை கொடுக்கறதுக்காக தான். ஏன்னா சாய் சரித்திரம் படிக்கும்போது உள்ளார்ந்து அதை ஃபீல் பண்ணி நம்ம படிக்கணும். நீங்கள் ஒரு ஏர்ஃபோனை யூஸ் பண்ணி இந்த சரித்திரத்தை கேட்கும்போது உங்களுக்கு புத்தகம் படிக்கக்கூடிய முழுமையான அனுபவம் கிடைக்குன்னே சொல்லலாம். நம்ம சேனலில் மொபைல் வடிவத்திலையும் அதே போல் டிவிலேயோ இல்லை பிசிலேயோ பார்க்கக்கூடிய வீடியோக்கள் நம்ம பதிவிட்டிருக்கிறோம். தொடர்ந்து பாருங்கள், உங்கள் நண்பர்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். எல்லாருமே பயனடையட்டும். ஓம் சாய்ராம்.